உண்மையிலே நீங்கள் இந்த பெண்குயின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்குயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படும் தன்னோட வாழ்க்கையில். ஒரு பெண்குயின் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி தன்னோட குடும்பத்துக்காக சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அதோட குட்டியும் அதோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியும். அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்குயின் குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்கிட்ட போய் நின்றுக்குன்னு தண்ணியில் எகிறணும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதுங்க பார்த்தீங்கன்னா கடிப்பட்டுன்னு வந்துடும் இறக்கிட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு அதுங்களுக்கு மனசு வராது, இந்த மாதிரி நம்மளை கடிக்குதுன்ட்டு. அப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண்குயின் தன்னோட குடும்பத்தை பார்க்கும். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம எப்படின்னா போய் வேட்டையாடினு வந்துடணுன்ட்டு. அப்போது அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி போய் தண்ணியில் எகிரிடும், எது பற்றி யோசிக்காமல் எகிரிடும். அப்போ அந்த ஷார்க் மாதிரியான உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயத்தோடு தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிடும். அப்போ கூட மீனை பிடிச்சி எடுத்துன்னு வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியும் அதுதான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு. அதனால் அது பார்த்தீங்கன்னா மீனை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயத்தோட வேட்டையாடின்னு வந்துடும். லாஸ்ட்டில் அதுக்கு தான் ரியலைஸ் ஆகும், நம்மளால் வேட்டையாடி எடுத்துகிட்டு வர முடியும் ஷார்க்கிட்டேருந்து தப்பிச்சின்னு. லாஸ்ட்டில் அந்த பெண்குயின் கூடத்துக்கு தலைவன் மாதிரி பார்த்தாங்க அந்த பெண்குயின் கூட இருக்கிற பெண்குயின்களாம். லாஸ்ட்டில் அந்த பெண்குயின் சொல்லியிருந்தோன்னு தான் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சாக போகிறோம், சாகிற வரைக்கும் விடாமுயற்சியாக இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, மொதல் அடியாக நம்ம எடுத்து வைக்கணும். யாரையும் நம்பாத, அவங்க உதவி செய்வாங்களா இவங்க உதவி செய்வாங்களான்னு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நீயாக தான் முதல் படி எடுத்து வைக்கணும். கவலையே போடாது, தோத்தா கூட உனக்கு அனுபவம் கிடைக்கும். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட புது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வித் ஃபேக்ட்ஸ் மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஸ்டோரி போடலான்னு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அடுத்து அந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தா